இது 5வது சூறாவில் 116வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது கால அல்லாஹு யா ஈஸா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாவே, என்னையும் எங்கள் அம்மாவையும் நீங்க வணங்குங்கள் என்று நீ தான் சொன்னியா? உன்னுடைய மக்கள் எல்லாம் உன்னை கடவுள் மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க, வணங்குனாங்க. உங்க அம்மாவையும் வணங்குனாங்க. அப்போ உன்னையும் உங்க அம்மாவையும் என்ன செய்யிருக்காங்க? மக்கள் வணங்கி இருக்கிறாங்க. இப்படி வணங்குனது வந்து நீ தான் அப்படி சொல்லி கொடுத்தியா அப்படின்னு நல்லா கேட்பான். அல்லாவுக்கு தெரிய சொல்லல. எது கேட்கறான்? அவங்க பாடம் கற்பிக்கிறக்கா கேட்கறான். இவர் ஈசா நபி எப்படி சொல்லியிருப்பாரு? சொல்ல செஞ்சாரு, சொல்லல நல்லா தெரியாதா? தெரியும். தெரிஞ்சுக்கிட்டா என்ன செய்யறான்? இப்படி கேட்கறான், நீ தான் அப்படி சொன்னியா? அப்போ என்ன செய்வார்? சுபஹானக, எனக்கு தகுதியற்ற ஒரு விஷயத்தை சொல்ல எனக்கு என்ன உரிமை இருக்குது? நான் என்ன கடவுளா? கடவுள்னு சொல்ல எனக்கு தகுதி இல்லை. எங்க அம்மாவை கடவுள்னு சொல்வதற்கு தகுதி இல்லை. அப்ப எனக்கு தகுதி இல்லாத, உரிமை இல்லாத ஒன்றை நான் எப்படி சொல்லியிருப்பேன்? அதுல முக்கியமான வாசனை என்னன்னு கேட்டா, என் மனசுல உள்ளது நீ அறிவாய், உன் மனசுல உள்ளது நான் அறிய மாட்டேன். அப்ப அல்லாஹ்வுடைய மனசுல என்ன இருக்குது, யாரை பற்றி எந்த மாதிரி கணக்கீடு மதிப்பீடு இருக்கிறது என்ற விஷயத்தை யாருக்கும் அறிய முடியாது. நான் அறிய மாட்டேன்னு ஈசா நபி சொல்றாங்க. அல்லாஹ் வணங்குங்கள், அவனுக்கு இணை கற்பிக்காதீர்கள் அப்படின்னு தான் நான் சொன்னேனே தவிர என்னை வணங்குங்க எங்க அம்மா வணங்க நான் சொல்லவே இல்லை.